டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2வினுடைய தேர்வு வரக்கூடிய நாட்களில் அறிவிப்பு வரப்போகுது. ஸோ அந்த குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் நம்ம தமிழ் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து பகுதி ஆவுக்கான இலக்கணம் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பகுதி ஆவுக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து இடம்பெறுது. இந்த 100 கேள்விகள்லேருந்து பகுதி ஆலிருந்து 36லேருந்து 38 வினாக்கள் என்ன செய்யுது அப்படின்னா இடம்பெறுது. அதாவது அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த பகுதி ஆ தான். பகுதி ஆ இலக்கணமாகவும், பகுதி ஆ அப்படின்றது இலக்கிய பகுதியும், பகுதி ஈ உரைநடையும் குறிக்கும். இந்த பகுதி ஆவும் ஈயும் உங்களுடைய மனப்பாடத்திறனை சோதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும், இந்த பகுதி ஆ மட்டும்தான் என்னது அப்படின்னா உங்களுடைய புரிதலை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பகுதியாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அகரவரிசைப்படுத்துக அப்படின்றது போட தெரியாது, நிறைய பேருக்கு இலக்கண குறிப்பு போட தெரியாது, நிறைய பேருக்கு எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியாது. இதெல்லாம் டைரெக்டாக புக்கில் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தன்வினை பிறவினை அப்படிங்கிறதெல்லாம் புத்தகங்களில் இருக்கும். இப்போ ஓமையால் விளக்கக்கூடிய பொருள், எதுகை மோனை, இதெல்லாம் புத்தகங்களில் இருக்கும். ஆனால் அகரவரிசைப்படுத்துக அப்படின்றது எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். உதாரணமாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் அப்படின்ற 10ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து அகரவரிசைப்படுத்துக கேட்டிருந்தாங்க. புத்தகத்துக்கு உள்ளேருந்து என்ன செய்து இந்த பகுதிக்கு ஆவுக்கான வினாக்கள் இடம்பெறுது அப்படின்றத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பகுதி ஆ ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, மெயின்ஸ்லையுமே இப்போ அந்த தேர்வு அந்த பேட்டர்ன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய 100 கேள்விகளில் 60 வினாக்கள் தமிழ் பகுதியில் இருந்தும், இந்த தமிழ் பகுதி அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை, பகுதி ஆ மட்டும் படித்தா போதும். மீதி இருக்கக்கூடிய 40 வினாக்கள் மென்டல் எபிலிட்டி, அதாவது ரீசனிங் பகுதியிலேருந்து கேட்பாங்க. மொத்தம் 100 கேள்வி. அதே மாதிரி இன்னொரு 100 கேள்விகள் ஜிஎஸ் பகுதியிலேருந்து. அப்போ மெயின்ஸ்லையுமே முதல்ல 60 வினாக்கள் எதில் இருக்குது, இந்த பகுதி ஆலிருந்து மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு இடம்பெறுது. அப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸை நம்ம எப்படிலாம் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பகுதியால் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், தொடரும் தொடர்பு மறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை கண்டறிக, பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு மொத்தம் 21 தலைப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பகுதியால் இடம்பெறுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் இந்த பொருத்துகள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நனந்தலை உலகம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நனந்தலை உலகம் இது முல்லைப்பாட்டு பகுதியிலிருந்து இடம்பெறுது. இது டைரக்ட் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 21வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய பழமொழிகள், இந்த பழமொழிகள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்து, மரத்தை இலை காக்கும் அப்படின்னு கொடுத்து அடுத்த பகுதிக்கு 4 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் புத்தக பகுதிகளில் இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம வெளி சோர்சஸ் தான் என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்கள்லேருந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒரு கேள்வி. அதுக்கும் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது பதிலாக இருக்கும். மூட்டையை கொட்டினோடனே கடகடன் உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பகுதி ஆள நம்மளுடைய புரிதலை சோதிக்கக்கூடிய விதமாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இப்போ இந்த 21 தலைப்புகள்ல இருந்து தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போகிறோம். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸ்க்குமே ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை நம்ம எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் டெஸ்ட்டு 6ஆம் வகுப்பின் முதல் பருவம். இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் மேலே சொல்லியிருக்க மாதிரி பகுதியால் இருக்கக்கூடிய 21 தலைப்புகள்ல இருந்துமே உங்களுக்கு டெஸ்ட் ஆனது என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். நீங்கள் படிக்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முதல் பருவம், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவம். இந்த 2 புக்குமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். படித்ததுக்கப்புறமா அந்த 21 தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும். உதாரணமாக ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று வினையச்சம் வினையாளனையும் பேர் தொழில் பெயரை உருவாக்கு, அகரவரிசைப்படுத்து, இலக்கண குறிப்பு சொல்லு, பழமொழி, ஊமையால் விளக்கக்கூடிய பொருள், இந்த மாதிரி உங்களுக்கு 21 தலைப்புகள்லேருந்து 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தின் முதல் பருவம், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தின் முதல் பருவத்திலேருந்து கேள்விகள் இடம்பெறும். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், அதுக்கப்புறம் 6ல் ஃபுல் ரிவிஷன். இதில் மொத்தம் 6ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் 4 தேர்வுகள், அதே மாதிரி 7ஆம் வகுப்புல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 4 தேர்வுகள். இதிலிருந்து நீங்கள் புதிய புத்தகமும் கவர் பண்ணிடுவீங்க, பழைய புத்தகமும் கவர் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு வகுப்புலையுமே என்ன செய்வீங்க அப்படின்னா 10 வரைக்கும் 4 தேர்வுகள்னு 10வது வகுப்பு முடிக்கும் போது நீங்கள் மொத்தம் 20 தேர்வுகள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 20 தேர்வுகள்லையுமே 100 வினாக்கள்னு சொல்லும் போது மொத்தம் 2000 கேள்விகள் உங்களுக்கு 20 டெஸ்ட்டில் என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா கவர் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறமே நீங்கள் ஓரளவுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது 21 தலைப்புகளில் இருந்துமே ஒவ்வொரு டேர்ம்லையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்தது 11th 12th அதே மாதிரி தான். 11th 12th நம்ம 2ஆக பிரித்து முதல் 4 இயல்களாக வச்சு அடுத்து 11th ஃபுல் ரிவிஷன், அதே மாதிரி 12th என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா கொண்டு போயிருப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் அதிகப்படியான ரிவிஷன்ஸ் இந்த இடத்துல எழுதுவீங்க.
இதில் நீங்கள் 21 தலைப்புகள்லேருந்து ஒவ்வொரு 100 கேள்விகளாக ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண இந்த 21 கேள்விகள் தலைப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவுமே பரிச்சயமாகிடும். இது எப்படி நீங்கள் கேள்வி மட்டும் தானே கேட்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது கொடுப்போம். அப்போ இந்த கேள்வியை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்றதும் அதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் அதாவது 31வது டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் மொத்தம் 21 தலைப்புகள்லேருந்து தலைப்புகள் மொத்தமாகவே என்ன செய்வீங்க அப்படின்னா 21 தலைப்புகள்லேருந்து 100 கேள்விகள் அப்படின்றதா உங்களுக்கு இருக்கும். ஆனால் 32வது டெஸ்ட்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 தலைப்புகள், அதாவது 21 தலைப்புகளை நாங்கள் என்ன செஞ்சுருப்போம்னா பிரித்து கொடுத்துருப்போம். முதல் 3 தலைப்புகள் உதாரணமாக பொருத்துதல், தொடரும் தொடர்பு மறிதல், பிரித்தெழுதுகள், இது 3லிருந்து மட்டுமே உங்களுக்கு 100 கேள்விகள் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி அடுத்த 3 பார்ட்டு எதிர்ச்சொல், பொருந்தா சொல்லை கண்டறிக, பிழை திருத்தம், இதிலிருந்து மொத்தம் 100 கேள்விகள். இது நாங்கள் எங்கேருந்து அதாவது 6லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியது நீங்கள் மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த 6லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், பழைய புத்தகம் எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு இந்த 100 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். அதே மாதிரி தான் அடுத்து 7, 8, 9 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக, ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் அறிக, ஓரெழுத்து ஒரு மொழி, அதோட இது முடியும். அதுக்கு அடுத்ததா வேர்ச்சொல்லை கண்டறிக, வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்று வினையச்சம் அகரவரிசைப்படுத்துக. இந்த டெஸ்ட் ரொம்பவே முக்கியமான டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 பெயர் சொல்லை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, பெயர் சொல்லின் வகை அறிக, இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி இந்த 21 தலைப்புகளை 3 பகுத்து நீங்கள் எத்தனை டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் 31 டெஸ்ட்லையுமே இந்த 21 தலைப்புகளையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 தலைப்பு அந்த தலைப்புகளை ஃபுல்லாக பிரித்து 3 தலைப்புகளாக நீங்கள் மொத்தம் 7 டெஸ்ட் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு சப்டாபிக்லையுமே நீங்கள் நல்ல எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸை கொண்டு போயிருப்போம். இது நீங்கள் புது புக்கு பழைய புக்கில் இருந்து மட்டும் தானே கேள்வி எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, நாங்கள் இதுக்காக அரசு தமிழ்நாடு அரசுலேருந்து வெளியிடப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுலேருந்தும் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கேள்வி எடுத்திருப்போம். அதேமாதிரி தேவீரா அந்த மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸஸ் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா போயிருப்போம். முதல்ல 3 தலைப்புகளாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7 தலைப்புகளாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 7 தலைப்புகளாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையுமே நீங்கள் ரொம்பவே என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இது பண்ணதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம போகக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தலைப்புகளாக பிரித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது ரொம்பவே நமக்கு முக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் நடந்திருக்கக்கூடிய கேள்விகளின் அடிப்படையில் அந்த கேள்விகளையும் அப்படியே எடுத்து அந்த தலைப்புகளுக்கு கீழே உங்களுக்கு 3 தேர்வுகள் இதிலிருந்து இடம்பெறும். அதாவது 7 தலைப்புகளாக பிரித்து ஒரு 3 தேர்வுகளும், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் ஃபுல் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டு. இந்த 6 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து மட்டும்தான் என்ன செய்வோம் அப்படின்னா கேட்டிருப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஃபுல் டெஸ்ட் எத்தனை அப்படின்னா மொத்தம் 3. இந்த 50 தேர்வுகளுக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 21 தலைப்புகளை 3 தலைப்புகளாகவும் 7 தலைப்புகளாகவும் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் சிலபஸ் வைஸும் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பீங்க. அதே சமயம் ஸ்டாண்டர்ட் வைஸும் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 31 டெஸ்ட்டுமே இந்த 21 தலைப்புகள்லேருந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. அப்போ நீங்கள் இதிலிருந்தே என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸும் கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சீரீஸில் நீங்கள் சிலபஸ் வைஸுமே என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்லையுமே அந்த 38 கேள்விகள் படிச்சிருவீங்க. மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 60 கேள்விகளுக்குமே நீங்கள் தயாராகிடுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.